இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வார ராசிபலன் ஆகஸ்ட் 10 முதல் 16, 2026. அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட எண்கள், எளிய வழிபாட்டு குறிப்புகள். மேஷம். வார ராசிபலன். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் தேவைகளுக்கேற்ப பணவரவு வந்து கொண்டிருக்கும். எதிர்பாராத வகையிலும் சிலருக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் தந்தையுடன் பேசும்போது விட்டுக் கொடுத்து நடப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் பிரச்சினைகள் எளிதில் விலகும். வெளியூர் அல்லது தொலைதூர பயணங்களால் சோர்வு ஏற்படலாம் என்பதால் உடலுக்கு போதிய ஓய்வு கொடுக்கவும். கடந்த காலத்தில் உங்களைப் பற்றி தவறாக நினைத்த சில உறவினர்கள் தங்களது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மீண்டும் உங்களிடம் அன்பாக பேசும் சூழல் உருவாகும். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் சற்று அழுத்தமான சூழல் நிலவலாம். மேலதிகாரிகளின் கண்டிப்பை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சக ஊழியர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். வியாபாரிகள் தொழில் சம்பந்தமாக தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக வியாபாரிகளுடனும் நல்ல நட்பு நீடிக்கும். விற்பனை சுமாராக இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. பெண்களுக்கு. குடும்ப பொறுப்புகளை கவனிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வேலைப்பளு அதிகரிப்பதால் சிறிய உடல் சோர்வு ஏற்படலாம். பணிபுரியும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 15, 16. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ரிஷபம். வார ராசிபலன். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வாரம் பொருளாதார நிலை சீராகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இதுவரை இருந்த மருத்துவச் செலவுகளும் குறையக்கூடும். பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். வாகனம் ஓட்டுபவர்கள் கூடுதல் கவனத்துடன் செல்ல வேண்டும். சிலருக்கு தொலைதூரத்தில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களுக்குச் சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை மற்றும் தொழில். அலுவலகத்தில் சாதகமான சூழல் நிலவும். எதிர்பார்த்த சில சலுகைகள் அல்லது நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் இந்த வாரம் முயற்சி செய்தால் நல்ல முடிவு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வாடகை கடையில் இருந்து சொந்த இடத்திற்கு தொழிலை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு கூடுதல் வேலைப்பளு இருந்தாலும் அதற்குரிய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 13, 14. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்த சில உடல்நலத் தொந்தரவுகளில் இருந்து நிம்மதி கிடைக்கலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும். வேலை காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்றாக இருக்கும் சூழல் உருவாகும். மற்றவர்களுடன் பேசும்போது அவசரமாக பதில் அளிக்காமல் நிதானமாக இருப்பது நல்லது. பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற காலமாக அமையலாம். வேலை மற்றும் தொழில். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் பணியில் கவனம் செலுத்துங்கள். மேலதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பணவரவு செலவு சீராக நடைபெறும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக வியாபாரிகளின் ஆதரவும் உங்கள் முயற்சிகளுக்கு பலம் சேர்க்கும். பெண்களுக்கு. குடும்பப் பொறுப்புகளை கவனிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது.
பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்து சில விஷயங்கள் ஓரளவு நிறைவேறும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 10, 13. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர். இந்த வாரத்திற்கான சிறிய ஆன்மீக குறிப்பு. ஒவ்வொரு ராசியினரும் தங்களுக்கு உரிய வழிபாட்டு தெய்வத்தை மனதில் நினைத்து தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக பிரார்த்தனை செய்வது மன நிம்மதிக்கு உதவும். நம்பிக்கையுடன் நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள்.